இனி முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அந்த வகையில் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்கியது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியது. புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் மொத்தம் 37 மையங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 5640 பேர் தேர்வு எழுதினர். தேர்வில் ஒழுங்கின செயல்களை தவிர்க்க பறக்கும் படை கண்காணிப்பில் ஈடுபட்டன. தொடர்ந்து பிப்ரவரி 20ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயார் பகுதியில் இளந்தைப்பழ சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் அவற்றை ருசிப்பதற்காக கரடிகள் அதிகளவில் சாலையோரங்களில் உலா வருகின்றன. மாயார் சாலையில் உள்ள இளந்தை மரத்தில் ஏறிய கரடி ஒன்று கிளையின் மீது அமர்ந்து பழங்களை சாப்பிட்டது. தனது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் வழிபாடு நடத்தினார். அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் சிவகார்த்திகேயனும் அவரது மனைவி ஆர்த்தியும் பங்கேற்றனர். கோயிலுக்கு வந்த பலரும் அவருடன் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாகாடைய அமாவாசையை ஒட்டி பிரத்யங்கரா தேவிக்கு மகா மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. இதில் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மூட்டை மூட்டையாக மிளகாய்களும் பட்டு புடவைகளும் 108 வகை மூலிகைகளும் யாக குண்டத்தில் இடப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பட்டி அருகே சிவம்பட்டியில் பூங்காவனத்தம்மன் கோவில் மயான கொடை திருவிழா வினோதமான சடங்குகளுடன் நடைபெற்றது. மயானத்தில் குழி தோண்டி மனித எலும்புகளை பூசாரிகள் வாயால் கவ்வி எடுக்கும் நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குழந்தை வரம் வேண்டி வீசப்பட்ட உழுவல் தானியத்தை பக்தர்கள் மடியேந்தி பிடித்தனர். தீய சக்திகள் விலக வேண்டி ஆண்களும் பெண்களும் சாட்டையடி வாங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் நாகம்பட்டி மனோ கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கோரியும் சேதமான கட்டிடங்களை புனரமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போதே வகுப்பறைக்குள் புகுந்த ஒரு கட்டுவிரியன் மற்றும் கண்ணாடி விரியன் பாம்பு படம் எடுத்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 விஷப்பாம்புகளையும் தீயணைப்பு மீட்புத்துறையினர் பிடித்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் தென்னை நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் தென்னை நார் எரிந்து சேதமடைந்தன. சிங்கம்புணரி காரைக்குடி சாலையில் உள்ள தொழிற்சாலையில் வழக்கம் போல பணிகள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்று காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். நாமகிரிப்பேட்டை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையை அடுத்த தாண்டகவுண்டம்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட 750க்கும் மேற்பட்ட காளைகளை அடக்க 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள், சைக்கிள் உள்ளிட்டவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, அன்னூர் பகுதிகளில் ஆண்டுக்கு 25 லட்சத்திற்கும் அதிகமான வாழைத்தார்கள் உற்பத்தியானாலும் போதிய விலை கிடைக்காமல் கடும் நஷ்டத்தை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழைக்கு ஒரு நல்ல ஏல மையத்தை ஏற்பாடு பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த உபப்பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்குனாங்கன்னா இந்த வாழை விவசாயத்தை காப்பாற்றலாம். புதுச்சேரி ஆலங்குப்பத்தில் உள்ள குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 41ஆம் ஆண்டு மாசி அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. மகாயாக பூஜை செய்யப்பட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கோடைக்காலம் தொடங்கும் முன்பாகவே நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீரின்றி காணப்படுகிறது. இந்நிலையில் மாசி அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் முன்பு சுருளி அருவியில் குடிப்பதற்காக வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை இருந்தது. கரூரில் உள்ள ஸ்ரீ அன்ன காமாட்சி அம்மன் கோவிலில் 103ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பூக்குடி இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமராவதி ஆற்றில் இருந்து பால்குடம் அக்கினிச்சட்டி தூக்கி ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்கினி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோன்று தென்காசி மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது மோதலில் ஈடுபட்டது தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். மாசி அமாவாசையொட்டி நடந்த அங்காளம்மன் மயான கொள்ளை உற்சவத்தில் பக்தர்கள் காளி, அம்மன், சிவன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வ வேடமணிந்து ஆடிப்பாடி ஊர்வலமாக சென்றனர். அப்போது சின்னக்கடை வீதியில் சில இளைஞர்கள் முன் விரோதத்தால் கத்தி மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் சேவையில் நாகை புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை தஞ்சாவூர் இடையே இருவழிப்பாதை அமைக்க வேண்டும், வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்காக கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. நாகை வெளிப்பாளையம் பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடின. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள எஸ்ஐ சரவணன் உள்ளிட்டோருக்கு வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை மற்றும் எஃப்ஐஆர் நகல்களை ஏன் இன்னும் வழங்கவில்லை என்று சிபிசிஐடி காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. ஆவணங்கள் இல்லாததால் வாதங்களை சிறப்பாக முன்வைக்க இயலவில்லை என்றும் விசாரணை ஒருதலைபட்சமாக நடக்க வாய்ப்புள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்து நெல்லை சிபிசிஐடி டிஎஸ்பி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரணையை மார்ச் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிரசாதம் சூறையிடும் விழா நடைபெற்றது. பம்பை உடுக்கை மேளம் முழங்க அம்மனுக்கு அசைவ படையல் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 24ஆம் தேதி திருக்கல்யாணமும் அதற்கு மறுநாள் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. திண்டுக்கல் அருகே பேகம்பூரில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இரும்பு வியாபாரியான இஸ்மாயில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்த ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமானதை தொடர்ந்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இஸ்மாயிலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பேருந்து நிறுத்தம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் காத்திருந்த பயணிகள் மீது மோதியது. இந்த விபத்தில் கீழவாசலைச் சேர்ந்த துரைராஜ், அவரது மகன் அபிஷேக் மற்றும் சோனாலி ஆகிய 3 காயமடைந்தனர். பேருந்து மோதிய வேகத்தில் அங்கிருந்த காவலர் நிழற்குடையும் ஒரு இருசக்கர வாகனமும் பலத்த சேதமடைந்தன. தங்களது கோரிக்கைகளை வினோதமான முறையில் மீனவர்கள் வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 17 மீனவ அமைப்புகள் இணைந்து தங்களது 50 அம்ச தேர்தல் கோரிக்கை அறிக்கையை தேங்காய்பட்டினம் ஆழ்கடலில் படகில் வைத்து வினோதமான முறையில் வெளியிட்டனர். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், கடற்கரைக்கென தனி சட்டம் இயற்ற வேண்டும், ஹெலிகாப்டர் தளம் மற்றும் கடல் ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் நகரின் முக்கிய சாலையொட்டிய குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜாஜி சாலை மற்றும் ஜேஎன் சாலையை இணைக்கும் இடத்தில் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்கள் பரவுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தமிழகத்தில் மீண்டும் திமுக அமைய வேண்டும் என சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், விஜய் தேர்தலில் நின்றால்தான் மக்களின் முடிவு என்ன என்பது தெரியவரும் என்று கூறினார். இந்தியாவிற்கு எதிராக சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக இலங்கை தம்பதிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நுவோலியா மாவட்டத்தை சேர்ந்த முகமது யாசிர் என்ற யாசிர் மௌலி, அவரது மனைவி பாரிகா ரிஸ்மியா ஆகிய இருவரும் அப்துல் ரசீத் என்பவரின் உதவியோடு போலி ஆவணங்கள் தயாரித்து ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக ராமநாதபுரம் கியூ பிரிவு போலீசார் கண்டறிந்து 4 பேரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தம்பதிக்கு தலா 2 ஆண்டுகளும் அப்துல் ரசீதுக்கு 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் முகமூடி கொள்ளையர்கள் சாலையில் பயங்கர ஆயுதங்களுடன் வலம் வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 5 முகமூடி கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் வந்து வீடுகளின் கதவுகளை உடைக்க முயற்சி செய்வது, கேமராக்களை கண்டதும் முகத்தை காட்டாமல் இருக்க தலையை குனிவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து செல்ல பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதியான காரக்கோணம் அருகே பள்ளி வாகனம் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். பூவத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கன்னத்துக்கால் காரக்கோணம் சாலையில் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் காரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தான வகையில் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதை தடுக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நத்தம், மல்லப்பாடி, பையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் போதிய பேருந்து வசதி இல்லாதால் பர்கூர் அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஒரே பேருந்தில் பயணிப்பதாகவும், இதனால் படிக்கட்டில் தொங்கியபடி செல்லக்கூடிய நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் விபத்தில் சிக்கும் முன்பாக போதுமான பேருந்து வசதிகளை ஏற்படுத்த அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கிய காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரிக்கான நடைப்பயணம் நிறைவடைந்தது. ராஜீவ்காந்தி சிறையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கலந்து கொண்டார். இந்த பயணத்திற்கு இடையே முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் என்ஆர் காங்கிரசிலிருந்து விலகி தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடைபெற்றது. இமெயில் மூலமாக வந்த மிரட்டலை தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். பிறகு காவல்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து மெட்டல் டிடெக்டர் கருவியை கொண்டு சோதனை நடத்தினர். முடிவில் மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. தேனியில் சாப்பாட்டு தட்டில் கரண்டியால் அடித்து ஓசை எழுப்பி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஓய்வூதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 12 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 68 வயது முதியவர் தேங்காய் மற்றும் மூங்கிலை கொண்டு உருவாக்கியுள்ள கைவினைப் பொருட்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சங்கப்பிள்ளை என்பவர் தேங்காய் மற்றும் மூங்கிலை கொண்டு பறவைகள், யானை, மாட்டு வண்டி, டீ குவளை, டைனிங் டேபிள் உள்ளிட்ட பொருட்களை தயாரித்து அசத்தியுள்ளார். குழந்தைகளுக்கும் ஆர்வமுள்ள மக்களுக்கும் இவ்விதமான கலை பொருட்களை தயாரிப்பதற்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று ஆவலில் இருக்கிறேன். அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் எனக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே ஆட்டோ மீது மினிவேன் மோதிய விபத்தில் தாத்தா மற்றும் அவரது 2.5 வயது பேரன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமங்கலத்தை சேர்ந்த கன்னியப்பன் என்பவர் தனது குடும்பத்துடன் தனது ஆட்டோவில் முடிச்சூர் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த மினிவேன் சைடு டோர் கழன்று ஆட்டோ மீது விழுந்துள்ளது. இதில் கன்னியப்பன், 2.5 வயது குழந்தை மெல்வின் ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியரை தாக்கிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் இரும்புலிக்குறிச்சியை சேர்ந்த ராஜதுரை, விஜய் ஆகியோர் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை கண்ட கழுமங்கலத்தில் வசிக்கும் சிவகுமார் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் சிவகுமாரை கட்டையால் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து உடையார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திருச்சி சிதம்பரம் சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எரிச்சநத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை மதுபோதையில் இருந்த இளைஞர் திருடிச் சென்றார். வாகனத்தில் இருந்த ஜிபிஎஸ் கருவி மூலம் கண்காணித்த காவலர்கள் அருப்புக்கோட்டை அருகே மற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியுடன் அந்த வாகனத்தை மடக்கி பிடித்தனர். கைதான கனகராஜ் ஏற்கனவே பள்ளி பேருந்தை திருடி கைதாகி 2 நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் பண்டாங்கொம்பு பகுதியில் சிவராத்திரியை முன்னிட்டு பாறை வேட்டைக்கு சென்றவர்களை வனத்துறையினர் தடுத்ததாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் டிஎஸ்பி காவியா தலைமையிலான காவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 16 உறுப்பு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த தற்காலிக பேராசிரியர்கள் தங்களை பணி நீக்கம் செய்த நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி வாய்மொழி உத்தரவு மூலம் தங்களை வெளியேற்றியதாக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி முழக்கமிட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வியாசர்பாடி ஜெகஜீவன் ராம் நகரில் ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்த அம்பேத்கர் இரவு பாடசாலை இடத்தை ஒரு தனிநபர் குழு ஆக்கிரமித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பாடசாலைக்காக தமிழக அரசு ஒதுக்கிய 1,60 லட்சம் ரூபாய் நிதியை அபகரிக்கும் நோக்கில் அந்த இடத்தை பூட்டி வைத்திருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. தஞ்சை சத்திரம் நிர்வாகத்திற்கு சொந்தமான 3.50 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பேருந்து நிலையம் கட்டும் முயற்சி விதிமுறைகளை மீறி உள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் வாரச்சந்தை வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மடிக்கணினி கோரி கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்காததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு மடிக்கணினி வழங்கப்பட்ட நிலையில் முதுநிலை மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கல்லூரி முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி கூடம் நகரில் 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் வனத்துறை தடை ஏற்படுத்துவதாகவும் சாலைக்கு இடையே செக்போஸ்ட் அமைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான சாலை இல்லாததால் மருத்துவ வசதி கிடைப்பதில்லை என்றும் இளைஞர்களுக்கு திருமணம் தடைபடுவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடித்திருக்கும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்களுக்கு எச்சரிக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் மற்றும் திமுகவின் மணிமாறன் ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் சில்வர் அண்டா மற்றும் பிளாஸ்டிக் பக்கெட்டுகளுக்கு ஏமாந்து வாக்கினை விற்றுவிடாதீர்கள் என்று தொகுதி முழுவதும் பெயரின்றி ஒட்டப்பட்டுள்ள எச்சரிக்கை சுவரொட்டிகள் பேசுபொருளாக மாறியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக போராடியும் நடவடிக்கை எடுக்காததால் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த முறை போராட்டம் நடத்திய போது டாஸ்மாக் கடைகள் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை செயல்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியத்தில் உள்ள ஏரிகளுக்கு காவிரி உபரிநீர் திட்டத்தில் நீர் ஏற்றக்கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகுடஞ்சாவடி ஒன்றியத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பினால் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று பிடிஓ அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் தங்களுக்கு மடிக்கணினி வழங்கக் கோரி வத்தலகுண்டு சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். முதுநிலை மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படாததை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தில் சிவராத்திரி திருவிழா நடத்த அனுமதி கோரி கிராம மக்கள் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி காரை திருப்பி மாற்றுப்பாதையில் சென்றார்.
விழுப்புரம் அருகே மதுபோதை ஆசாமி அதிவேகமாக ஓட்டி வந்த கார் மோதி மின்கம்பம் சாலையில் சரிந்து விழுந்தது. ராகவன்பேட்டையைச் சேர்ந்த எழிலரசன் என்பவர் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் அதிவேகமாக வந்தார். வடவனூர் பகுதியில் வந்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதியது. மின்கம்பம் சாலையில் விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மக்களின் 30 ஆண்டு கால கோரிக்கையான திருத்தங்கல் ரயில்வே மேம்பால பணி தொடங்கியுள்ளது. 78 கோடியே 47 லட்சம் ரூபாயில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிட்டு கடந்த ஜனவரி மாதம் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதற்கான ஆரம்பகட்ட தொடக்கப் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. இந்த புதிய ரயில்வே மேம்பாலத்தை 15 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிட்டிருப்பதாக எம்எல்ஏ அசோகன் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் டேயாத்தூரில் பொன்மாசி ஐயனார் கோயிலில் மகா சிவராத்திரிக்காக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. விறுவிறுப்பாக நடத்தப்பட்ட போட்டியில் 850 காளைகள் களமிறக்கப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று மாடுகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருமயம் அருகே மாட்டுவண்டி பந்தயம் களை கட்டியது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரண்மனைப்பட்டியில் குறுந்துடைய ஐயனார் கோயில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவுக்காக ஊர் மக்கள் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டுவண்டி பிரிவில் 9 ஜோடிகளும் சிறிய மாட்டுவண்டி பிரிவில் 19 ஜோடிகளும் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் சார் ஆட்சியர் முன்பு விவசாயிகள் மக்காச்சோளத்தை கூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுப்பன்றிகளால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது மற்றும் போதிய விலை கிடைக்காததற்கு கண்டனம் தெரிவித்தனர். மக்காச்சோளத்திற்கு ஆதார விலை நிர்ணயம் செய்து அரசை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா இன்று தாக்கல் செய்ய உள்ளார். சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதால் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதாவது கல்வி, சாலை வசதி, போக்குவரத்து, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. பெரம்பலூர் அருகே கடந்த மாதம் நாட்டு வெடிகுண்டு வீசி ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் ஏற்கனவே ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான VK குருசாமி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்ற வெள்ளை காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்துவிட்டு ஒரு கும்பல் தப்பிச் சென்றது. தலைமறைவான அந்த கும்பலை தேடி வந்த தனிப்படை போலீசார் 7 பேரை கைது செய்தனர். குருசாமி என்பவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இந்து ஒற்றுமை சங்கம் நிகழ்ச்சியில் சிறு குழந்தைகள் பல்வேறு கடவுள் வேடமணிந்து வந்து அசத்தினர். முத்துகிருஷ்ணாபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரமசிவன், பார்வதி, முருகன், அம்மன், சுதந்திர தேவி, கிருஷ்ணர், சரஸ்வதி, லட்சுமி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் சிறு குழந்தைகள் தத்ரூபமாக காட்சியளித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் கிராமத்தில் உள்ள பெரியாண்டச்சி அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. கோயிலில் இருந்து பெரியநாயகி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குழுமூர் கிராமத்தில் உள்ள மயானத்துக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு விழா நடத்தப்பட்டது. மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இருமதி கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயில் மாசி மகா சிவராத்திரியையொட்டி நடந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் உள்பட 20 பேர் காயமடைந்தனர்.